வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன படம், ரிலீஸ் ஆக போகிற படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் வாங்க பார்க்கலாம். பிரபாஸ் நடித்த ராஜாசாப் படம் 4 டேஸில் 400 crores கிராஸ் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம்னு சொல்லியிருக்காங்க. படம் ஓரளவு பரவாயில்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பராசக்தியோட பட்ஜெட் 150 கோடி to 250 கோடி பட்ஜெட்டுன்னு போட்டிருக்காங்க. பராசக்தி படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுது. அதோட கலெக்ஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 51 crores ப்ளஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்ராக்சிமேட்டாக இப்போ வரைக்கும் 60 crores கலெக்ட் பண்ணியிருக்கு படம். ஆனால் படத்தோட பட்ஜெட் 150 கோடி to 250 கோடினால படம் இன்னும் ப்ராஃபிட் பார்க்கல. பராசக்தி படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் 2 டேஸ்க்கு நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீக் மண்டே டியூஸ்டே ஒர்க்கிங் டேனால டிக்கெட் புக்கிங்லாம் கம்மியாகிடுச்சு. படம் புக்கிங்லாம் கம்மியாகிடுச்சு தேட்டர்ஸில். சிறை படம் கிட்டத்தட்ட 25 நாள் ஓடி இருக்கு. இதோட கலெக்ஷன் 30 கோடின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பயங்கரமான மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடைஞ்சிருக்கு. ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்ஸ் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணாங்க. அதோட ரீஃபண்ட் பண்ண அமௌண்ட் டோட்டலாக 50+ crores ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு யூஏ கன்ஃபார்ம்டுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இனிமேல் தான் வரும். ஜனவரி மந்த் ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான். பிப்ரவரி கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்டி காலனி பார்ட் 3க்கு டி சீரியஸ் தான் ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் ஜீ தமிழ், ஜீ3, ஜீ5 அவங்க வாங்கியிருக்காங்க. டிமாண்டி காலனி பார்ட் 3க்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. லோகேஷ் அண்ட் அல்லு அர்ஜுன் காம்போட ஒரு படம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் லோகேஷ் கனகராஜ் 75 crores ஒரு நியூஸ் வந்திருக்கு. திரௌபதி பார்ட் 2 படம் ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் காந்தி டாக்ஸ் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஜனவரி 30 ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. பாட்டு நல்லா இருந்துச்சு, செக் பண்ணிக்கோங்க. மை டியர் சிஸ்டர் படத்துலேருந்து ஹாப்பி பொங்கல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் சம்மர் 2026 ரிலீஸ் ஆகும்ட்டு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் அருள்நிதி நடிக்கிறாரு. ஹாட்ஸ்பாட் 2 மேட்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டேட் ஒரு போஸ்டர் மூலியமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 23 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியோட டேரக்டர் நடிக்கிற படம் தான் வித் லவ் மூவி. அதோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வாவத்தேர் படம் ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட ஸ்னீக் பீக் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னீக் பீக்கை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு பயங்கரமான எம்ஜிஆர் படமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அட்டகத்தி தினேஷ் நடிக்கும் படம் தான் கருப்பு பல்சர். இதோட ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Jan 30 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜனவரி மந்த் நிறைய படம் ரிலீஸ் ஆகுறது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. இந்த படத்தில் நீங்கள் எதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. தேங்க்யூ.